இன்றைக்கி நம்ம வீடியோவில் புக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் படித்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில தமிழ் புக்ஸை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல் புக் பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர் வரலாறு. இது வந்து ஸ்டோரி நாவல் மாதிரி இல்லாமல் உண்மை சம்பவங்களை வரலாறாக அப்படியே தொகுத்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இலங்கையை போய் தமிழர்கள் ஆண்டதுலேருந்து கடைசியாக இலங்கை போர் முடிவுக்கு வர வரைக்கும் இலங்கையில் என்னென்ன அரசியல் சம்பவங்கள் நடந்தது, அப்புறம் இலங்கை போர் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படின்றத இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இலங்கை வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த புக்கை கண்டிப்பாக படிக்கலாம். இதில் தமிழர்கள் பற்றின நிறைய விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு 3 முறைக்கு மேலே நான் படிச்சிருப்பேன். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அடுத்து கவிஞர் எழுதின அர்த்தமுள்ள இந்து மதம். இந்த புக்கு பார்த்திங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் 10 பாகங்களாக சின்ன சின்ன புக்காக வெளியிட்டிருந்தார். இப்போ அது எல்லாமே தொகுத்து ஒரே புக்காக பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த புக்கும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி 10 பாகங்கள் தனித்தனியாக படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரே புக்கில் படிக்கும்போது நம்மளுக்கு நல்ல கண்டினியூட்டி கிடைக்கும். இதில் மெயினாக இந்து மதத்தில் இருக்கிற என்னென்ன ப்ளஸ் எதை எப்படி லாஜிக்கலாக நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத அவர் ரொம்பவே யதார்த்தமாக சொல்லியிருப்பார். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த புக்கு படிச்சிங்கன்னா. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீருக்கும் நம்மளுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக டூர் அந்த மாதிரி போகும்பொழுது அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி தான் நாங்கள் காஷ்மீர் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊரோட அரசியல் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த புக்கை வாங்கி படித்தேன். ஸோ இது வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய கடைசி பக்கம். ஸோ இந்த மாதிரி நிறைய என்கிட்ட பார்த்திங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்களோட கலெக்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே ரொம்ப ஓல்டு கலெக்ஷன்ஸ். எங்களோட ஹஸ்பண்ட் இல்லை அவங்களோட அப்பா இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கிற கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்கில் படிக்க ஆரம்பித்தப்போ எனக்கே ரொம்ப பிடிச்சி போயிட்டு தான் நான் நிறைய இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன் அவர்களே எழுதின வனவாசம். இதுவும் பார்த்திங்கன்னா இதில் அவரோட அரசியல் அது சம்மந்தப்பட்ட பொது வாழ்க்கை அதிலேருந்து அவர் விலகி வந்தது இதெல்லாமே எழுதியிருப்பார். இந்த மாதிரி அவரோட தத்துவ மொழிகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனி புக்ஸாக போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே படிக்க படிக்க நம்மளுக்கு வந்து அந்த காலத்துலேயே எப்படி ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு தெளிவாக எழுதியிருக்காரு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அவர் அப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்ணதாசனோட அனுபவ மொழிகள் இதெல்லாமே படிக்க ரொம்ப நம்மளுக்கு ஆப்டாக இருக்கும். அடுத்து இது வந்து ஒரு சின்ன நாவல். இதுவும் அவர் எழுதினது தான். ஸோ இது வந்து சின்ன ஸ்டோரி மாதிரி போகும். இதுவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் இப்போ கிடைக்குதான்னு தெரியல. இதெல்லாமே ஓல்டு கலெக்ஷன்ஸ் தான். ஸோ அடுத்து இது வந்து கவிஞர் கண்ணதாசன் எழுதின மிசா. இது அவர் மிசாவில் அரெஸ்ட் ஆகியிருந்தப்போ அப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை எப்படி இருந்ததுன்றதை அவர் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து அவர் சார்ந்ததாக வச்சிட்ருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். இது வந்து ரீசெண்டாக பப்ளிஷ் ஆகிருந்தது. இது வந்து நம்ம நார்மலான உரைநடையில் இருக்கிற மாதிரியான ஒரு புக். இது இந்த செய்யுள் பாடல் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நார்மலாக நம்ம சாதாரண ஜனங்கள் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து எல்லாரோட இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து பயோபிக் வந்து இருக்கு இல்லையா சுயசரிதை, அதை தான் வந்து லாஸ்ட் புக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அவர் சின்ன வயசுலேருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அக்னி சிறகுகள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து கடகடன் எனக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைன் அப் பண்ணி சொல்லியிருக்கேன். இதெல்லாமே தமிழ் புக்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய புக்ஸ். எங்கே புக் ஃபேர் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த புக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் புக்கு படிக்காதவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது புக்ஸ் படிக்கிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கி படிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.